أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم மணக்கும் குணங்கள் செங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் ஆயிரம் தனி திறமைகளை வழங்கி இருந்தான். பேரழகை பெருமானாருக்கு கொடுத்திருந்தான். அபாரமான அறிவாற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உடல் வலிமையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி ஏராளமான தனி சிறப்பம்சங்களை கொடுத்து சிறப்பித்திருந்த போதிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இவ்வாறு பாராட்டுகிறான். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பெருமானாருடைய தனி குணத்தை பற்றி சிறப்பித்து பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் குணம் மனத்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான மஸ்ஜிதுக்கு ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைப்பதற்காக வேண்டி அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறார்கள். ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், லா துஸல்லி அலைஹி யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னஹு ஃபாஸிகுன். அல்லாஹ்வின் அருள் தூதர் அவர்களே, இவருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை வைக்காதீர்கள், இவர் பகிரங்கமான பாவியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சஹாபாக்களை பார்த்து, அருமை தோழர்களே, இவர் இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு சின்ன அமல் செய்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். கடைசி வரிசையில் இருந்த ஒரு சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹரஸ லைலத்தன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரே ஒரு இரவு விழித்திருந்து வீரர்களின் பொருளை பாதுகாக்கும் பணியில் இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி நின்று அந்த இறந்து போன சகோதரருக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அந்த ஜனாசாவை தூக்கியும் சென்றார்கள். மன்னரையில் பெருமானார் இறங்கி அந்த மையத்தை தருமாறு கேட்டு வாங்கி கபருக்குள்ளே வச்சிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரரே, உன்னுடைய தோழர்கள் எல்லாம், உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உன்னை நரகவாதி என்று சொல்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஃபஇன்னி அஷ்ஹதுக, நான் உனக்கு சாட்சி சொல்லுகிறேன், நீ சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுக வைக்காதீங்க என்று சொன்னவர்கள் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய ஃபாசிக் என்று சொன்னால் பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடியவருக்கு சொல்லப்படும். அவர்கள் இவர் பாவம் செய்ததை கண்டுதான் தொழுக வைக்காதீங்க, இப்படிப்பட்ட படுவாய் பயிருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ வேண்டாம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன இந்த சகோதரன் எப்படியாவது சொர்க்கம் போக வேண்டும் என்று கவலைப்பட்டார். ஏதாவது ஒரு அமலை பார்த்திருக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஒரு அமல் இருந்தால் அவர் மதிக்கப்பட வேண்டியவர், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர், அவர் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் கட்டுப்பட்டவர் என்பதையெல்லாம் உள்ளடக்கி பெருமானார் இந்த உம்மத்திற்கு உணர்த்துகிறார்கள். உன்னை சொர்க்கவாதி என்று சாட்சி சொல்றேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றார். நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தின் கடைக்கோடி பாவியிடம் கூட பெருமானாருடைய அவர்கள் நடந்து கொண்ட விதம்
அவர்களின் குணத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி காட்டுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு ஒரு வயது முதிர்ந்த தாய் கொஞ்சம் திராட்சை பழங்களை எடுத்து கொண்டு வந்து நபி அவர்களிட்ட சொன்னார்கள், ஆதிஹி ஹதியத்துல் லக யா ரசூலல்லாஹ், இது தங்களுக்கு அன்பளிப்பு நாயகமே என்று கொண்டு வந்து வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா கொண்டு வந்த அந்த பழத்தை வாங்கி கொண்டார்கள். அந்த அம்மா நின்றுகிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிடுறதை இந்த கண்ணால பார்க்கணும் ஒரு ஆசை. சில பேருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சு அதை புடிச்சே சாப்பிடணும், அதை பார்க்கணும், அதை ரசிக்கணுங்கிறது குடும்ப பெண்களுடைய எதிர்த்து கேள்வி பார்த்த மாதிரி இருக்கு. அந்த கோழி போனீங்க மனுஷனை நிம்மதியா சாப்பிட விட மாட்ட போல இருக்குது. உன் கண்ணு பட்டு தான் இப்ப சரியாவே சாப்பிட முடிய மாட்டேங்குது, கொண்டாடி கூட மறந்துகிட்டவனா இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டார்கள். அந்த தாய் என்ன விரும்புகிறார்கள் என்பதை விழியின் ஒளியில் வைத்து அறிந்தார்கள் அருமை நாயகம். அதனால ஒரு பழத்தை எடுத்து வாயில வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஏழை பெண் கொண்டு வந்த இந்த திராட்சை பழத்தை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. ஒன்னொன்னா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த தட்டில் இருந்த பழத்தை எல்லாம் நபி சாப்பிட்டு முடிச்சிட்டார்கள். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ்வுடைய ரசூல் நான் கொண்டு வந்த எல்லா பழத்தையும் சாப்பிட்டாங்க. அப்படி சந்தோஷமா அந்த அம்மா விடை பெற்று போனார்கள். சஹாபாக்கள் அந்த அம்மா போன பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எது வந்தாலும் நீங்க என்ன சாப்பிட்டாலும் எங்களுக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட மாட்டீங்களே நாயகமே, இன்னைக்கு நீங்க கொடுக்காமலேயே சாப்பிட்டீங்களே நாயகமே, என்ன காரணம்னு கேட்டாங்க சஹாபா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பர்களே, இந்த தாய் கொண்டு வந்த அந்த திராட்சை பழம் கடுமையான புளிப்பாக, அதுல நீ உங்களுக்கு அந்த பழத்தை நான் கொடுத்திருந்தால் பழம் புளிக்குதுன்னு நீ யாராவது சொல்லி இருந்தால் அந்த அம்மாவுடைய மனசு வருத்தப்பட்டு, நம்ம ஒரு புளிக்கிற பழத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டோமே, நபியை கஷ்டப்படுத்திட்டோமே என்று இந்த தாயின் மனசு வருந்தும். எனவே அந்த புளிப்பையெல்லாம் சகித்து கூட நானே சாப்பிட்டேன் உங்களுக்கு கொடுக்காம. இதுதான் காரணம் தான். ஏதோ ஒரு பெண்மணி நபியின் மீது அன்பின் காரணமாக பணம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். வாங்கிட்டு வரும்போது ஒரு நல்லது வாங்கிட்டு வரக்கூடாதாமா, சாவடிக்கிறதுக்கிட்டே வாங்கிட்டு வருவேன், புளிக்கிறத மனுஷன் தின்மானா அப்படின்றதான் பேசுறதுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு உடைஞ்சிடக்கூடாது. அந்த அம்மாவுடைய மனசு வருந்திரப்ப பெத்த தாயுடைய மனசு இன்னைக்கு எத்தனை பேர் வருத்தப்படும், கல்விமான்களுடைய மனசை எத்தனை பேர் வருத்தப்படுத்த, தனக்கு பாடம் போதித்த ஆசிரியர்களை எத்தனை பேர் வருத்தப்படுத்த. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரியான ஒழுக்கத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லித் தருகிறார். மனக்கும் குணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்திருந்தார். திரும்பும் திசையெல்லாம் பெருமானார் குணத்தால் திரும்பி இருப்பதை, வாழ்ந்திருப்பதை, படித்து கொடுத்திருப்பதை, பழக்கி இருப்பதை அவர்களின் வாழ்நாள் நெடுகிலும் நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவரிலே இருக்கிற பொழுது ஒரு யூத பெண்மணி ஆட்டின் முன்சப்பை தலையில் விஷத்தை தடவி நஞ்ச தடவி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சியில் கொஞ்சம் எடுத்து வாயில் வைத்தார். விஷம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த கறி சொன்னது, அந்த கொடை சொன்னது, நான் தன் குள்ளி யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னி மஸ்மூமத்துன், என்னை சாப்பிடாதீங்க, நான் விஷம் துவைக்கப்பட்டிருக்கிறேன் என்று வேக வச்ச கறி சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணியிடத்தில் கேட்டார்கள், ஏமா விஷ வச்ச அப்படின்னு. நீங்க உண்மையான நபியா இருந்தா இந்த விஷம் உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்க டூப்ளிகேட் நபியா இருந்தா செத்து தொலைய கொண்டு வச்சேன். அருமையானவர்கள், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ கறியில விஷம் வச்சிருப்போம், அவளை உன்னை 4 நாளா குளிக்கிற பாரு. இப்ப அப்படி உமர்களை எல்லாம் அவர்களை கூப்பிட விட்டு இந்த பொம்பளை உண்டு இல்லைன்னு பண்ணுங்க சொல்லி இருந்தா என்னென்னலாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஒண்ணுமே சொல்லவில்லை.
இந்த எனக்கு விஷத்தை வைக்க சொல்லி உனக்கு யார் சொன்னதுன்னா, எனக்கு உரிமை விடுவதாகவும் நிறைய பணம் கொடுத்தார்கள். நான் அந்த பொங்கல் அடிமையா இருந்தான், உரிமை விட்டுதான் நிறைய பணம் கொடுத்தாங்க. இந்த பணத்தை எல்லாம் கொடுங்க கைதிகளுக்கு அந்த பணத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டான். அருமையானவர்களே, விஷம் வச்சவருடைய மனசு கூட வேதனைப்படக்கூடாதுன்னு நினைத்த ஒரே உள்ளம் முஹம்மது ரசூலுல்லாஹி. இன்றைக்கு நாம் நிறைய தொழுகிறோம், நிறைய ஓடுகிறோம், நிறைய திக்ர் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் எத்தனை இதயங்களையும் வருத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். காபத்துல்லாஹை இடிப்பதை விட கொடிய குற்றம் ஒரு மூமினின் இதயத்தை வேதனைப்படுத்துவது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வணக்கங்களை தாண்டி நிற்கிறது குணம், வணக்கங்களை தாண்டி நிற்கிறது இதயங்களை அமைதிப்படுத்துவது. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அல் ஹல்கு அய்யாலுல்லாஹ், படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். அவர்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள் அவர்களோடு அஹ்ஸனுஹும், நன்முறையில் நடப்பவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய விருப்பமும் இதுதான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹல்கு என்பது மனிதன் மட்டுமல்ல, ஜீவராசிகள் வரையிலே எல்லா படைப்பும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்த்துகிறார்கள். ஒட்டகம் ஓடி வந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கண்ணீர் வடிக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய உரிமையாளர் யார் என்று விசாரிக்கிறார்கள். ஒரு அன்சாரி சஹாபி வந்தார். யா ரசூலுல்லாஹ், ஏன் ஒட்டகம் தான் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் என்னிடத்தில் முறையிடுகிறது, இதற்கு குறைவாக தீனி கொடுக்கிறாயா, அதிகமாக வேலை வாங்குகிறாயா என்று இந்த ஒட்டகம் என்று பேசுகிறது என்கிறார்கள் பெருமானார். என்ன மாதிரியான குணசீலர் பெருமானார். அவர்கள்ட்ட போல தனக்கு நீதி கிடைக்கும், அவர்கள்ட்ட போல அபயம் கிடைக்கும் என்று மிருகங்கள் கூட தேடி வந்த சர்க்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அல்லாஹ் நமக்கு நபியாக தந்திருக்கிறார். அவர்களுடைய குணத்தை எடுக்காம பிராவுன், ஷத்தாது, ஆமானு போன்ற பைத்தியக்காரர்களுடைய குணங்களை எடுத்து கொடிய குணங்களாக அல்லாஹ் எத்துணைய ஜீவராசிகளை படைச்சிருக்கான். பாம்பு அது எப்ப பார்த்தாலும் கடிக்கும், தேடி எப்ப பார்த்தாலும் கொட்டும், நட்டுவாக்காரி எப்ப பார்த்தாலும் கொட்டும். இந்த மாதிரியான குண அம்சங்களை சில பேர் பெற்று எப்ப பார்த்தாலும் வாயில விஷ வார்த்தைகள், எப்ப பார்த்தாலும் கடின பார்வைகள், எப்ப பார்த்தாலும் குளம்ங்கிற அந்த சூரியம், இவைகள் எல்லாம் நம்மிடத்தில் சேர்ந்து இருக்கிறது. இந்த கலைகள் எல்லாம் கலைந்து எடுத்து விட்டு கருணை நபியிடம் இருந்த காருண்ய குணத்தை, அழகான குணத்தை, அன்பார்ந்த குணத்தை, மிருகங்களே தேடி வந்து பெருமானாரிடத்தில் முறையிட்ட அந்த உயர்ந்த குணத்தை நாமும் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்பதற்கு தான் புனித ரமலானில் தௌபா செய்ய வேண்டும், பாவமன்னிப்பு தேட வேண்டும், நரக விடுதலை கேட்க வேண்டும், நாம் மனிதனாக மாற வேண்டும் என்ற பன்னூற்றுக்கணக்கான தகவல்களை உள்ளடக்கின்றார். இந்த மாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். திருந்த தந்த மாசத்தை நாம் திருப்பி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். நஷ்டம் யாருக்கும் இல்லை. சேலை முள்ளில் விழுந்தாலும் சரி, முள்ளில் சேலையில பட்டாலும் சரி, சேலைக்குத்தான் நஷ்டம். கெட்ட குணத்தால் அந்த குணமுடையவனுக்கு தான் நஷ்டமே தவிர மற்றவர்களுக்கு எதுவும் இல்லை. பொறுத்தவன் என்றும் சொர்க்கம் போவான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். எனவே அருமையானவர்களே, நற்குணங்களோடு வாழ்வது நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்மளை போற்ற தூண்டும் அந்த குணம். துர்க்குணங்களோடு வாழ்ந்தால் இறப்புக்கு பிறகும் அது நம்மளை போற்ற தூண்டும். செத்தாடா தொலைஞ்சா நம்ம ஊர் நிம்மதியாச்சா என்று எல்லோரும் சொல்லுகிற நிலைக்கு வாழக்கூடாது என்கிறார்கள். ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் முஸ்தரீ, இன்னொன்று முஸ்தரா. அவன் எல்லா துன்பங்களிலிருந்தும்
விடுதலை பெற்று நிம்மதி அடைந்து சொர்க்கம் போகிறான் என்றார்கள். இன்னொரு மையத்தை சொன்னார்கள், அவன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய தொல்லையிலிருந்து எல்லாரும் ராகத் அடைந்தார்கள் என்று சொல்லலாம் கூறுகிறார்கள். நாம் முதல் மனிதராக இருக்கணும். நம்முடைய இறப்பால் மற்றவர்கள் வருந்த வேண்டும். ஒரு நல்ல மனிதனை இழந்து விட்டோமே, ஒரு கருணையாளரை இழந்து விட்டோமே, இப்பேற்பட்ட மனிதன் இனிமேல் உலகத்தில் எங்க பிறக்க போகிறார்? அல்லாஹ் அவரை மன்னிக்கணும் என்று மக்கள் எல்லாம் ஆயாரம் போற்ற வேண்டும். அதற்கு குணமே காரணமாக இருக்குமே தவிர பணம் காரணமாக இருக்காது. அப்படி இருந்திருந்தால் அரசியல்வாதிகள் போற்றப்பட்டிருப்பார்கள். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஊர்ல எல்லாம் குணமா இருக்கணுங்கிறது அது தோற்றத்தக்க ஒன்று. தாயோடு தகப்பனோடு சகோதரனோடு சகோதரியோடு கொஞ்சம் நன்முகத்தை காட்டக்கூடாதா? இனிமையான பேச்சுக்களை பேசக்கூடாதா? நல்ல முறையில் அவர்களை பார்க்க கூடாதா? குணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100% முழுமை பெற்றிருந்தது என்பதை படைத்தவனே பாராட்டி புகழுகிறார். எத்தனையோ நபிமார்கள், 25 நபிமார்களை புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி மட்டும்தான் இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள். ஹுலுகே ஹஸன், ஹுலுகே கரீம், ஹுலுகே அஸீம், நல்ல குணம், சங்கையான குணம், மகத்தான குணம். இந்த 3 குணங்களையும் முத்தாய்ப்பாய் பெற்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய நற்குணங்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்நாளில் எந்த இதயமும் காயப்படாமல் நடக்கும் நல்ல தௌபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. சொல்லால், செயலால், அசைவுகளால் பிறர் அசிங்கப்படுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.